வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ரைஸ் ஆர் சப்பாத்தி, எது சிறந்தது? வணக்கம் வியூவர்ஸ், நம்ம இந்தியாவுல முக்கியமான 2 உணவு பழக்கங்கள் இருக்கு. ஒன்னு சாதம், இன்னொன்னு சப்பாத்தி. சிலர் தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் பிரிச்சு காட்ட கூட சாதத்தையும் சப்பாத்தியையும் சொல்லுவாங்க. ரைஸ் நல்லதா இல்ல சப்பாத்தி நல்லதா அப்படிங்கிற டிபேட் நம்ம நாட்டுல இருக்கதா செய்யுது. ரைஸ்ல நிறைய ஃபேட் இருக்கு, அதனால நல்லது இல்லன்னு சொல்றாங்க. அதே சமயம் ரைஸ் உடம்புக்கு நல்லதுன்னு சில பேர் சொல்றாங்க. ரைஸ் இல்லனா சப்பாத்தி, இதுல எது ஹெல்தி அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ரைஸ் சப்பாத்தி ரெண்டிலுமே ஒரு அளவு அயான் கார்போஹைட்ரேட் இருக்கு. அதோட கிளைகமிக் இண்டெக்ஸும் ஒரே அளவுல தான் இருக்கு. அதனால பிளட் பிரஷர் லெவல் ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுது ரைஸும் சப்பாத்தியும். சப்பாத்தில நிறைய ஃபைபர் இருக்கு, அதனால வயிறு ரொம்ப நேரம் ஃபுல்லா இருக்கும். ரைஸ்ல ஸ்டார்ச் நிறைய இருக்கிறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ரைஸ்ல விட்டமின் பி, ஃபோலேட் நிறைய இருக்கு. சப்பாத்தில பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம், புரோட்டீன்ஸ், அப்புறம் கால்சியம் எல்லாம் இருக்கு. இந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சப்பாத்தில தான் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு தெரியுது. அதுக்குன்னு ரைஸ் ஹெல்தி இல்லன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம டெய்லி டயட்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் சப்பாத்தி எடுத்துக்கிறது அவசியம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.